ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் பற்றிலே ஜீவன் பெற இறை நடத்தும் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனை வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனை வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் பற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் பற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவகாத மக்களேதுயா, பாவிகள் துரோகிகளையா, பாவகாத மக்களேதுயா, பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் பாவம் போக்கவே ஆமென், பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், ஆமென், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆமென், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து அவரை கொஞ்ச நேரம் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, நீர் உண்மையுள்ள தெய்வம், நீர் வாக்கு மாறாத ஒரு தெய்வம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே அப்பா, நீ சொன்னதை செய்ய வல்லமையுள்ளவர், நீ சொன்னதை நிறைவேற்றுகிறவர், நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆமென், ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே
செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. வாழ்வு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ராஜாவுக்கு வாழ்நாள் சூத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். எனக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனுக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு வாழ்வு கொடுக்கிறவரே, வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாழ்வு கொடுக்கிற தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனே, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, அந்த இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. சமாதான காரணரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வார்த்தையிலே நீர் உண்மையுள்ளவர், நீர் பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ள தேவன், சத்திய தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். உம்முடைய ஜனத்துக்கு நீர் உண்மையுள்ளவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்மையுள்ளவர். நீர் உண்மையை காக்குகிற தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவரே. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு
சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். ஆமென். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி அப்பா, நீ உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர், நீர் உடன்படிக்கை பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர், அதை நீர் காக்க உண்மையுள்ளவர் அப்பா. உடைய வாக்கு தத்தங்கள் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்பா. அதை நிறைவேற்றுவீர், குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுவீர், அது இனி தாமதமாயிராதப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், அதை நிறைவேற்றுவேன், ஏன் தாமதியாது என்று சொன்னவர் எசேக்கியேலே வாசிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை உண்மையுள்ளதப்பா. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாய் நீர் இருக்கிறீர். அது எங்களுடைய தேவன், அவர் ஜீவனுள்ளவர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் எங்க வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றுவீரப்பா. இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் உம்மை நிறைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நடத்தும். ஆவியானவர் கிரியை செய்யும்.
பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். வாசிப்போம் 2 நாளாகமோ 17வது அதிகாரத்திலே நேற்று கலாசல் வீட்டு கூட்டத்திலே ஒரு காரியத்தை மாத்திரம் அதிலே சொன்னேன். தொடர்ந்து மற்ற காரியங்களை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். 17வது அதிகாரத்திலே 17வது அதிகாரம் அந்த 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசபாத்தினுடைய காரியங்கள் நம்ம 20ஆம் அதிகாரத்தில் அதிகமாய் நாம் தியானிச்சிருக்கிறோம். இது அவனுடைய ஆரம்ப காரியத்திலே நம்ம பார்க்குறோம். 17ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே. அப்போது 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவன் கையிலே ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஆண்டவர் அவன் கையினாலே ராஜ்ய பாரத்தை அவர் கட்டி எழுப்பினார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் கூட, எந்த காரியமாக இருந்தாலும் அது கட்டப்பட வேண்டும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே கட்டப்படுவது தேவனால் கட்டப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் அவன் கையிலே என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தர் அவன் கையினாலே ஆண்டவர் திடப்படுத்தினார், அதை கட்டினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாட்களே நம்முடைய தேசம் இருக்கிறது, ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நம்ம தேசத்திலே எல்லா மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது எப்படி கணக்கு வச்சு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. இந்தியாவுடைய வளர்ச்சி ஓஹோ அப்படின்னு இருக்குது. சோத்ரா டிஜிட்டல் இந்தியா இப்படிலாம் நம்ம இந்தியாவை நம்மளே புகழ்ந்துட்டு இருக்கிறோம். வேறு யாரும் புகழ்ந்த மாதிரி தெரியலை. மற்ற தேசத்தில் உள்ளவங்க நம்ம நாட்டை புகழ்ந்த மாதிரி தெரியலை. ஆனால் நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம், நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளே எதையாச்சும் சொல்லி நம்ம திருப்தி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஆளுகையுடைய அந்த மினிஸ்டர் இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும், தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் இருந்தாலும், ஜனாதிபதி இருந்தாலும், நம்ம நாடு மட்டுமல்ல மற்ற தேசங்கள் இல்லையா, ஒவ்வொரு தேசத்துலையுமே ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் ஆட்சியாளர் இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் பாகிஸ்தானுக்கு நம்ம ஃப்ரீயாக ஓசியில் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட நம்ம யாரும் போக மாட்டோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வங்காளதேசத்துக்கு நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம போக மாட்டோம். ஏன்னா அங்கே இருக்கிற நிலைமை அப்படி இல்லையா. உக்ரைனுக்கு போக மாட்டோம். அங்கே இருக்கிற நிலைமைகள், அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி. அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட அந்த தேசம், அந்த ஜனங்கள் கட்டப்படவே இல்லை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே ஆட்சி செய்வது பெரிய காரியம் அல்ல, ஆளுகை செய்வது பெரிய காரியம் அல்ல. எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம், ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம், ஆட்சி நடத்தலாம். ஆனால் தேசம் கட்டப்படணும், ஜனங்கள் கட்டப்படணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு காரியம்.
தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும், தேசத்திலே ஒரு அனுகூலமான ஒரு காரியம் இருக்கணும். தேசம் அதாவது அந்த பயம் இல்லாதபடி நம்ம சுதந்திரமாய் நடமாடக்கூடிய ஒரு தேசமாய் நம்முடைய தேசம் இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மேலே உள்ளவங்க தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க மேலே வடக்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாதுகாப்பு இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. காரணம் என்ன? எப்படி தான் ஆட்சி செய்தாலும், எந்த வகையில ஆட்சி செய்தாலும், எத்தனை சட்டங்கள் போட்டாலும் நம்ம தேசம் தேவனால் கட்டப்படணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஜனங்கள் கட்டப்படணும், பயமில்லாதபடி சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கு வாழ்வதற்கு ஏற்ற நாடாய் நம்முடைய தேசம் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் கர்த்தர் அவன் கையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை அவர் கட்டினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் அவனாலே கட்டினார். கட்டுவதற்கு வேற யாரும் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மக்களை அவன் கையினாலே ஆண்டவர் கட்டி எழுப்பினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வசனம் அழகா இருக்கு. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம் தேவனாலே, நம்முடைய கையினாலே தேவன் கட்டுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் நமக்கு கட்டப்படணும். நம்முடைய வாழ்க்கை அன்னைக்கு சார் சொல்லிட்டு இருந்தாங்க, குடும்பம் கட்டப்படுவது பெரிய காரியம். குடும்பம் கட்டப்படும். ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. குடும்பம் தேவனால் கட்டப்படணும். நம்ம கொடுக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பணும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அவன் கையினாலே ராஜ்ய பாரத்தை அவர் திடப்படுத்தினார், அவர் கட்டினார், அது திடப்படுத்தினார், கட்டி எழுப்பினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இதற்கு காரணம் தான் 2-3 காரியம் சொன்னேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அந்த 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியிலே நடந்து போதும். அப்போ கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஐயா உள்ள கூட இடம் இருக்கு வாங்க. அப்போது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் மகிமை உண்டா. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே அவன் நடந்தான். அப்போது கர்த்தர் யோசபாத்தை உயர்த்துவதற்கு, அவனை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவனை கொண்டு கர்த்தர் ஜனங்களை நடத்துவதற்கு, அவனோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் பாகால்களை தேடாமல் அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற காரியத்தை நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரை தேடுவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஈஸியாக எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேவனுடைய இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுவதனால அவன் உயர்த்தப்படுவான் இல்லையா? எப்படிலாம் நம்ம அந்த கர்த்தரை தேடுவதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அநேக ராஜாக்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டவரை தேடி கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இந்த யோசபாத்தோ கர்த்தரை தேடினான். ராஜ்யத்தில் கர்த்தரை தேடினா என்று சொல்லுவதற்கு காரணம் ஏன் அந்த வார்த்தை அப்படி அழுத்தமாக சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பாகால்களை தேடாதபடிக்கு அவனை முந்தின ராஜாக்கள் அந்த பாகால்களை தேடினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா பாகால் என்று சொல்லும்போது, அதாவது அது கானானியர் தங்கள் வெள்ளாமைக்கு அந்த விவசாயத்துக்கு செழிப்பை கொடுக்கிற தெய்வம் என்று பாகால் என்று அதை வணங்கினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல தான், அதாவது செழிப்பு இதனால வருது. பாகால் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம், அது ஆண்டவன், அது ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவர்கள் அதை அந்த கானானியர்
அதை அவர்கள் வணங்கினார்கள். நமக்கு செழிப்பு, நம்முடைய வெள்ளாமை, நம்முடைய விவசாயம், இதனால செழிப்பு உண்டாகிறது என்று சொல்லி அதை வணங்கினார்கள். நம்முடைய ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்கு போகும் பொழுது அங்கு பாகாலுடைய பலிபீடங்களை கண்டு இவர்களும் அப்படியே செய்தார்கள். நன்மை வரும் என்று நினைத்து இவர்களும் பாகால்களை பின்பற்றினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ பாகாலை பின்பற்றினவர்கள் அந்த பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களும் அதை செய்தார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகியவே தான் அந்த ராஜாக்கள்ல 18:21 வாசிக்கிறோம் இல்லையா, எலியாவுடைய காரியத்தில். அதாவது பாகால் தெய்வமானால் நீங்கள் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. ரெண்டையும் நீங்கள் இது பண்ணாதீங்க இல்லையா. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதாவது கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகாலை தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. நீங்கள் ரெண்டு மனசோடு குந்தி நடப்பதனால எப்படி சொல்லி எலியா கேட்குறத பார்க்குறோம் இல்லையா. 1 ராஜாக்கள் அந்த 18ஆம் அதிகாரத்தில் 21 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அந்த யாக்கோபில் வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில அவன் நெல்லை அற்றவனாய் இருப்பான். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதாவது இருமனம், அதாவது எதை நம்ம தெரிந்து கொள்வதுங்கிறது சில நேரங்கள் நம்ம ரொம்ப தடுமாறுகிறோம் இல்லையா. நம்ம யாராவது சொன்னோம்னா அதை நாம் ஏற்றுக்கிடுதோம். அப்படி அல்ல. நமக்கு ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தெய்வம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்துக்கு நாம் வழி விலகி நம்ம போகிறோம். சின்ன விஷயத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி நம்ம போகிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டுமே, நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒன்று சரியாகட்டும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒருத்தர் ஏதோ 4-5 ஞானஸ்தானம் எடுத்தார். 4-5 ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம், ஒளிய ஞானஸ்தானம், பிதா குமார பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம். அப்போ அவர் எல்லா ஞானஸ்தானம் ஆந்திராவில் ஒருத்தர் எடுத்தார். அப்போ அந்த ஊழியக்காரர் கேட்டார், என்னையா நீங்கள் இத்தனை ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களே, ஏன் அப்படி எடுத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டும் இல்லையா, ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டும். ஆந்திராவில் ரத்தத்தை கலந்து அதில் முக்குவாங்களாம், அது ஒரு ஞானஸ்தானம். அப்போ ஐயா நான் 4-5 ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சாதி செல்ல பார்த்தா அந்த ஐயா தான் சொல்லுவாங்க. அவர் எல்லா பக்கம் போகணும் இல்லையா. ஏன் இவ்வளோ ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, ஏன் இப்படிலாம் எடுத்தீங்க, ஒரே ஞானஸ்தானம் தானே. அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரா, ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டும். எல்லாரும் சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அவர் தெளிப்பு தான் சொல்கிறாரு, அவர் மூலிகை ஞானஸ்தானம் சொல்கிறாரு, அவர் ஆந்திர ரத்தத்தை கலந்து அதில் ஞானஸ்தானம் சொல்கிறாரு. அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறதுனால எல்லாம் எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒன்று, எப்படி ஒரு மனசு பாருங்கள், நம்ம ஆட்களுடைய மனசு. ஏதாவது ஒன்று நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி அல்ல, நாம் விசுவாசித்து ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எடுக்கிற ஞானஸ்தானம் இருக்குது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டுமே, ஏதாவது ஒன்று சரியாக இருக்கட்டும் நினைக்கவே கூடாது. அங்கிட்டு இங்கிட்டு நாம் சில நேரங்களில் காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவரை அறியாதவங்க கூட அவங்க சில விஷயத்தில் அவங்க சரியாக கரெக்டாக போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் குறி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, சோசியம் பார்க்குற ஆட்கள் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா வீட்டில் சோசியம் பார்ப்பான். நான் பார்த்துருக்கேன். ஆமாம், கூட போயிருக்கேன். ஆமாம், அதனால் இல்லைன்னு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா சோசியம் பார்ப்பார். சவலாப்பேரிக்கு இங்கேருந்து சைக்கிளில் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்படியே போய் அந்த உங்களை கோயிலுக்கு போயிட்டு அவன் அப்படியே சவலாப்பேரியில் ஒரு பெரிய ஒரு சோசியம் போன்ற ஒரு அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அணியாபுரநல்லூரில் வந்து பார்ப்போம். ஆமாம், அவருக்கு வேலையாக தான். எங்கே நல்லா சொத்து, எங்கே போனாலும் சோசியம். ஆனால் அவர் எல்லாம் கோயிலை போட்டி போட்டு கோயிலை மண்டபத்தையும் கட்டினவங்க அவங்கெல்லாம். அப்போது இப்படிலாம் இருந்து பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் அந்த சோசியம் பார்க்குறது எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. கிளி சோசியம் வந்தால் உடனே கூப்பிட்டுருவாங்க, ஓடியா அப்படி சொல்லி அந்த நெல்லை போட்டு அந்த கிளி பேச்செல்லாம் எலிலாம் உண்டு. எலி சோசியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எலி சோசியம்
கிளி சோசியர். கிளி சொல்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இது ஆண்டவரை அறியாதவங்க செஞ்சுட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது, இல்லை. ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களும் இன்றைக்கும் அந்த மனிதர்களை தேடுகிற ஆட்கள் இருக்கிறார். இது பெரிய சாபம். இது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஏதாவது அவங்க சொல்கிறது நம்முடைய காரியத்தை சரியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சிலவங்க இவங்க போக மாட்டாங்க, யார்கிட்டயா சொல்லி அனுப்புவாங்க, என் பேருக்கு ஏதாவது இருக்கான்னு பாரு, ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், நாங்கள் போகலை ஆனால் நாங்கள் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க, இல்லையா? நாங்கள் போகலை ஆனால் நாங்கள் அதை செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லுவோம். அப்படி செய்யக்கூடாது, இல்லையா? ஆண்டவராய் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் யோசபாத்தை ஆசீர்வதிப்பதற்கு, அவன் கையினால ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஜனங்கள் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தரை தேடினான், அவன் பாகாலை தேடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதை தேடினா செழிப்பு வரும்னு மக்களுடைய கருத்து. இதை தேடினா ஒரு செழிப்பு உண்டாகும். வெள்ளாமையில செழிப்பு, விவசாயத்தில் செழிப்பு, பொருளாதாரத்தில், வேலையிலே, தொழிலில் ஒரு செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் அதை ஆராதித்தார்கள். ஆனால் கானான் தேசத்துக்கு போன நம்ம ஆட்களும் அதை பார்த்து இவர்களும் வழிபட்டாக நம்ம ஜனத்துக்குள்ள கடந்து வந்தது. அதான் அவன் எலிசா கேட்கும்போது, ஒன்று அங்கே வேணும்னா அங்கே போ, இங்கே வேணா இங்கே வான்னு சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நமக்கு அந்த காரியம் ஃபுல்லாக நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. அப்போது நாம் இன்னைக்கு நினைக்கிறோம், அப்போ அதை டச் பண்ணால் நமக்கு ஒரு செழிப்பு இருக்குது, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம இதிலே இருக்கிறதுனால எவ்வளவு தடை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லா இருக்கிறாங்க சொல்கிறாங்க, நாமளும் செய்வோம்னு சொல்லும்போது பிரச்சனை வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், செழிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தரே தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்கள் விலகி விலகி போனதுனால இந்த யோசபாத் சொல்லுகிறான், அவன் பாகால்களை தேடாமல், எவ்வளவு செழிப்பு கொடுக்கிற தெய்வம் என்று சொன்னாலும், செழிப்பை கொடுத்தாலும், எனக்கு என் தேவன் ஒருவர் தான். தேவனை தேடினான், தேவனுடைய வழிகளை நடந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 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 ஆண்டவரை தேடினான். கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மை குறைபட்டு போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை கண்டு அடையத்தக்கதாக, அவரை கண்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும், ஆண்டவரை காண்கிற வரைக்கும், சத்தத்தை கேட்கிற வரைக்கும் அவரை தேடணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம கீழே அப்படியே வாசிக்கும் பொழுது, அதாவது தாவீது முன்னாட்கள் நடந்த வழிகளிலே நடந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய வழியிலே நடந்தான். அவரை தேடினது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறபடி, அவருடைய கற்பனையின்படியே நடந்தான். கீழே வாசிக்கிறோம், 4 வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் அவருடைய கற்பனைகளின்படியே நடந்து கொண்டான். அதாவது நடக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் அவர் சொல்லுகிறபடி நடக்கிறது வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடினாலும், ஆண்டவராய் இயேசுவை தேடினாலும், சொந்த இரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ யோசபாத்து அங்கே கற்பனையின்படி, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி நடந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நடக்கிறது பெரிய காரியம் அல்ல. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கேன், இத்தனை வருஷமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன், இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷமா, தலைமுறை தலைமுறையாக நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். ரைட், நல்லது, பாராட்ட வேண்டிய காரியம். நம்மளாம் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தலைமுறை தலைமுறை ரட்சிக்க வேண்டும், தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவங்கள் இருக்கிறது மிக கொடுத்து வைத்த பாக்கியவான்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். மகிமை உண்டாவது. அல்லேலூயா.
நமக்குன்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவரை தேடுவது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இதைத்தான் யோசபாத் செஞ்சான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அப்போ மூன்றாவது பாருங்க, அந்த கர்த்தருடைய வழியில வசனத்தின்படி அவருடைய கற்பனையின்படியே நடக்கிற இந்த யோசபாத் எப்படி நடந்தானா, நடக்கணுமேனு நடக்கலை. என்ன செய்ய? வசனம் சொல்லுது, அதன்படி நான் செய்யணும். சரி, வசனம் சொல்லுது, அதன்படி நான் நடக்கணும். வசனம் சொல்லுது, அதன்படி நான் ஆராதிக்கணும். என்ன செய்ய? அப்படி கிடையாது. அவன் கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் எப்படி நடந்தான்னா, உற்சாகமா நடந்தான், விருப்பத்தோடு நடந்தான். அலசல்லோய்யா, அலசல்லோய்யா. என்னச்சு ஆண்டவர் கணக்கு கேட்பாரு இல்லையா? நம்ம அப்படி நினைப்போம் இல்லையா? சில ஊழியம் செய்யலைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பாரு அப்படின்னு நான் நினைக்கலாம் இல்லையா? மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் தேவனுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபை இது வரைக்கும் என் மனசில் எந்த சோறும் வந்ததே கிடையாது. மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகினப்பட்டு முடியாமல் இருந்திருக்கிறேன், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கிறேன், ஏக்கத்தோடு காத்திருந்திருக்கிறேன். ஆனால் ஊழியம் என்பது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாக செய்வேன். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அதை போய் ஒரு கடமைக்காக நான் செய்ய மாட்டேன். கடமைக்காக எதையும் நான் செஞ்சதே கிடையாது. எதை செஞ்சாலும் உற்சாகமாக செய்வேன், என்னால் முடிஞ்சதை செய்வேன். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்கிறது நடக்கணுமே என்பதல்ல, உற்சாகமாய் நடந்தான். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் அடைந்தது, அவன் இருதயம் பலன் அடைந்தது. கர்த்தருடைய வழின்னா அவனுக்கு அவ்வளவு டேஸ்ட் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டு. கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு அவ்வளோ விருப்பம். சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம கல்யாணம் வீடு போனால் அந்த காலத்தில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பிள்ளைகள் ஒரு ஊருக்கு போகிறோம். கல்யாண வீடு அடிக்கடி நடக்குது இல்லையா? ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு நைட்டு தூக்கமே வராது இல்லையா? காலையில் எப்போ விடியும், எப்போ டூருக்கு போகலாம், ஒரு உற்சாகம். டூருக்கு போகணுன்னா ஒரு உற்சாகம். எங்கேயாவது பிள்ளைகள், நம்முடைய பேரம்பேத்திகளாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் அனுபவிக்கலை, இப்போ தான் ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்கு. மகிமை உண்டு. ஹல்லேலூயா. அடிக்கடி பிள்ளைகளை சொல்லும், எங்களை ஒரு இடத்துக்கு கூட எங்களை கூப்பிட்டு போனதே கிடையாதுப்பா. கல்யாணம் முடித்த பிறகு அவங்கவுங்க கூப்பிட்டு போகிறாங்க, கணவர் கூப்பிட்டு போகிறார். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நான் சிரிச்சுக்கிடுவேன். கூப்பிட்டு போகக்கூடாதுங்கிறதில்ல, நம்ம நிலைமை அப்படி. மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அது வேலை சில காலமாக இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு வந்த மாதிரி இருந்தாலும் சரி சரி. ஆனால் பிள்ளைகள் எல்லாருமே உற்சாகமாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னா உற்சாகம், அந்த இடத்துக்கு போனால் உற்சாகம். ஆனால் யோசபாத் கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னா அப்படி ஒரு ருசி, அப்படி ஒரு டேஸ்ட் அவனுக்கு. அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டார். மகிமை உண்டாலோ ஐயா. எதுக்கு உற்சாகம் கொண்டது? எதையாவது வாங்குறதுக்கா? இல்லை, கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு அவன் இருதயம் அப்படியே ஒரு இது, அவனுக்கு ஒரு கம்பீரம். அவன் கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டு அவன் மேடைகளை, விக்கிர தோப்புகளை யூதா தன் தேசத்தை விட்டு அகற்றி விட்டான். உற்சாகமாய் கர்த்தருடைய வழி நடக்கிறவன் அவன் பரிசுத்தமாய் இருப்பான். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேசத்தில் இருந்த விக்கிர தோப்புகளை வெட்டி தூர எரிஞ்சிட்டான். மம்பட்டியை வச்சு வெட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒன்போட மட்டமாக்கிட்டான். தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான், அவனுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான். நம்முடைய வழிகள் உற்சாகமாய் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற விக்கிரக ஆராதனை, மேடைகள், அசுத்தங்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அகற்றும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். மகிமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உற்சாகம் கொண்டது மாத்திரமல்ல, உடனே பார்க்குறான், ஆகா இந்த மேடையெல்லாம் இங்கே தான் இருக்கோ, நம்ம தகப்பன் கட்டி வச்ச மேடைலாம் அங்கே தான் வச்சிருக்கான். அப்படி அவ்வளோ மேடைகளையும் விக்கிரகத்தையும் எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி சம பண்ணி தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான்.
என் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த யோசுவா 3:5 வாசிக்கிறோம்ல. பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் சொல்லார். யோசுவா சொல்றான் இல்லையா? இன்னைக்கு முதல்ல உங்க பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கட்டும், உங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கட்டும். நாளைக்கு அற்புதம் நடக்கும். அற்புதத்துக்கு ஆயத்தம் என்பது பரிசுத்தம். கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணே அப்படிங்கிறது வேறு, மணிக்கணக்கா பைபிள் படிச்சேங்கிறது வேறு. பைபிள் படித்தாலும் ஜெபம் பண்ணாலும் பரிசுத்தம் இருக்கணும். கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு ஆயத்தம் பரிசுத்தம். நாளைக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆயத்தப்படுறது பரிசுத்தம். யோசுவா சொல்றான் இல்லையா? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். பாடத்தை வாசம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் போட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் பள்ளிகளிலே உற்சாகம் கொண்டு அந்த உற்சாக மிகுதியில அங்கே இருக்கிற விக்கிர தோப்புகளெல்லாம் அகற்றி தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான், தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான், தன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். அவன் கையினாலே தேவன் தேசத்தை கட்டி எழுப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இத்தனாவது நான்காவது வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த 7:9 வாசிங்க. 7:9 7 வசனம் 17 7:9. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதா பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பெண்ணாலையிலையும் உபேதியாவையும் சகரியாவையும் முகாவையும் இவர்களோடு கூட செமையா, நெதனியா, செபசியா, ஆசகேல், லேவியாயும் இவர்களோடு கூட கீழவாசி 9 இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். செய்த காரியம் என்னன்னா, வேத புஸ்தகத்தை எடுத்து வேதத்தை கையிலே கொடுத்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். வசனத்தை விதைத்தான், தன் தேசத்திலே வசனத்தை விதைத்தான். தேவனுடைய போதனைகள் விதைக்கப்பட்டது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் செய்த காரியத்தை பாருங்க. அவன் இருதயம் கர்த்தருடைய வழியில உற்சாகம் கொண்டது மாத்திரமல்ல, விக்கிர தோப்புகளை, அசுத்தமான தேவனுக்கு பிரியமில்லாத பீடங்களை அவன் இடித்து அகற்றினது மாத்திரமல்ல, தன் தேசத்தை அவன் பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, இப்ப ஜனங்களுக்கு வேத வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை விதைத்தார்கள். நம்ம ஊழியத்தில் செய்கிறோம், இன்னைக்கு செய்கிற காரியம் அதுதான். அதுக்கு ஒரு தட்டு கொடுத்து அதை கனப்படுத்தி ஒரு புதிய ஏற்பாடை அதில் நீதிமன்ற சங்கீதம்லாம் சேர்ந்துருக்கு, அதை கொண்டு கொடுக்குறோம். ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை எப்படியாவது அங்கே படிக்கட்டும், எப்படியாவது படிக்கட்டும். 100 பேருக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு 50 பேர் படித்தாலும் எவ்வளோ பெரிய லாபம் தெரியுமா? அதில் எப்படியாவது வசனத்தை நம்ம உள்ள கொண்டு போகிறோம். சுவிசேஷம் ஊழியம் என்பது வசனத்தை விதைப்பது, தேவனுடைய வார்த்தைகளை உள்ளே விதைப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை விதைத்தான். வேத புஸ்தகத்தை அங்கே வைத்துக்கொண்டு யூதா பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள்.
கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு நல்ல போதனை தேவை. ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. எத்தனை சட்டங்கள் போட்டாலும் குற்றங்கள் குறைவது கடினமா இருக்கு. அவனுடைய இருதயத்துல தவறு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். அது எப்போ வரும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால வரும். ஒரு மனிதன் வேதத்தை வாசிப்பானானால், ஒரு வேதத்தை திரும்ப திரும்ப வாசிப்பானானால் அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும். சில ஆட்களை திருத்தவே முடியாது, சில ஆட்களை மாற்றவே முடியாது, மாறவே மாட்டான் சில ஆட்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அதான் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளணும். நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு கதவு திறந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு சொல்லணுமோ சொல்லி முடிச்சிடணும். நாளைக்கு இந்த காரியம் நடக்கும் நம்ம சொல்ல முடியுங்கிறது சொல்ல முடியாது. இன்னைக்கு அனுகூலமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால கர்த்தருடைய காரியத்தை நாம என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு போதிச்சிடணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த யோசபாத் கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்குள்ளே விதைத்தான். ஜனங்களுக்குள்ளே வசனத்தை கொண்டு போனான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் கொண்டு போனனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 10ஆம் வசனத்தில் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். ஒரு நல்ல ஒரு எல்லை பாதலை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறதும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவதும் விதைக்கிறதுனால ஒரு யுத்தம் இல்லாத ஒரு எல்லை பாதலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் மகிமை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரும். தேசத்தை பார்த்த உடனே சுற்றி நிற்கிற தேசத்துல ஜனங்களாம் பார்த்து பயந்தாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்க இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறதுனால சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள். நம்மளை பார்த்த பயப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த யோசபாத்தை தான் ஆண்டவர் அந்த 5ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிப்போம். 5ஆம் வசனம் இல்லை 17:5. ஆகையா கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை தேடினான். பாகாலை தேடாதபடி கர்த்தரை தேடினான். கர்த்தருடைய வழியில் நடந்தான். அது எப்படி நடந்தான்னா உற்சாகமாய் நடந்தான். கர்த்தர் சொல்லுகிறபடி நடந்தான். உற்சாகமாய் நடந்தான். அசுத்தமானதை அவனை விட்டு தேசத்தை விட்டு அகற்றினான், பரிசுத்தப்படுத்தினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கற்றுக்கொண்ட வசனத்தை, அவன் வாசித்த வசனத்தை ஜனங்களுக்குள்ளே போதனை பண்ணினார்கள். வசனத்தை விதைத்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆகையால் யோசபாத்தின் கையினாலே ராஜ்யத்தை திடப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு தான் இருந்தார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும், அந்த 12ஆம் வாசிக்கும் பொழுது இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் அவன் வர வர பெரியவனாய் மாறிட்டே வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அவன் வர வர பெரியவனானா அவன் அங்கே யூதாவிலே கோட்டைகளையும் ஆகாரங்களை வைக்கக்கூடிய பண்டக சாலைகளையும் அவன் கட்டினான். குடோன்களை கட்டினான். சேமிக்கிற குடோன்களை கட்டினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா.
நம்ம பீரோவில் நம்ம துணிமணியெல்லாம் சேர்த்து வைக்க முடியலையா? கத்து மயம் உண்டாலோயா லோய்யா. ஆமாம், பணங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம். கத்து மயம் உண்டாவதா கலையிலோயா. நம்ம சேர்க்கணும் இல்லையா? ஆமாம், தானியங்களை ஆமாம் சேமிப்பதற்கு அவன் கிடங்குகளை குடோன்களை அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், கட்டினான். கத்து மயம் உண்டாவதா கலையிலோயா. அப்போ சேமிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளைச்சல் அங்கே இருந்தது. அவன் பெரிய ஆளாக மாறினான். அவன் பெரிய ஆள். யோசபாத்து பெரிய ஆள். அவன் வர பெரியவனாக மாறினான். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அடிச்சல்லோய்யா. ஆண்டவர் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையும் அப்படியாய் மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையினாலே உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அவங்களால தான் நான் கட்டப்படணும் என்பதல்ல, அவங்களால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவங்களால் இந்த காரியம் நடக்கும், அப்படி இல்லை. கர்த்தர் உங்கள் கையினாலே உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் கையை கட்டி முடிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. உங்கள் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசபாத்தோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், தேவன் எதுவாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் உங்கள் கையினாலே கட்டி எழுப்புவார். கர்த்தர் மகிமை உண்டாகும். ஆனால் அது சொல்லுவையா. ஆனால் அதுக்கு நாம் யோசேப்பை போல கர்த்தரை நம்ம தேடணும். அவருடைய வழியில் நடக்கணும். நடக்கிற வழியில் உற்சாகமாய் நடக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்றி நாம் பரிசுத்தப்படுத்தணும். நம்மையும் பரிசுத்தப்படுத்தணும். நமக்கு உண்டானவை நம்ம குடும்பத்தையும் நம்ம பரிசுத்தப்படுத்தணும். நம்ம கற்றுக்கொண்ட வசனத்தை நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நம்ம விதைக்கணும். நம்ம குடும்பத்தில் விதைக்கணும். நம்ம தேசத்தில் விதைக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் யுத்தம் இல்லாத ஒரு இலை பதரை கர்த்தர் தருவார். நீங்கள் வர பெரியவங்களாய் மாறி நாங்கள் பண்டக சாலையை நாங்கள் சேமிக்கிறதுக்கு போல கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் மீதம் எடுக்க சேமிக்கத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டா ஹல்லேலூயா. சொல்லுவோம்ல, என்னங்க வருமானம் அப்படின்னா, ஏதோ வருது போகுது, வரத்தான் செய்யுது. சிலர் சொல்ல வரத்தான் செய்யுது, வருமானம் வரத்தான் செய்யுது, ஆனால் போயிடுது. எல்லாம் வரவும் செலவு ஒன்றா தான் இருக்குது. இதை அன்னைக்கு கவனிங்க. ஆண்டவரே, நான் சேமிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டா ஹல்லேலூயா. சேமிக்கிறதுக்கு பெரிய குடோன் என்ன செய்யணும்? ஆமாம், நம்ம கட்டணும். கர்த்தருக்கு மகிமை உண்டா ஹல்லேலூயா. நம்ம குடோனுக்கெல்லாம் ரைடு வராது. அடுத்து லோய்யா. நியாயமாக சம்பாத்தியம் பண்ணி வைக்கிற அந்த வருமானத்துக்கு ரைடுலாம் என்ன செய்யாது? வரவே வராது. ரைடு வேறு பக்கம்தான் வரும். நம்ம வீட்டுக்கு ரைடு வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது ஹல்லேலூயா. நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பெரியவர்களாய் மாறி சேமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை, உங்கள் வருமானங்களை, உங்கள் பிரயாசங்களை, உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஆகையால் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். கர்த்தர் அவனை கொண்டு ராஜ்யத்தை கட்டினார். கர்த்தர் அவனை கொண்டு அவனுடைய கையினாலே ராஜ்யத்தை திடப்படுத்தினார். ராஜ்யத்தை கட்டினார். ஜனங்களை கட்டினார். உண்மையாகவே உங்கள் கையினாலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இயேசுவே. எல்லாம் ஜெபம் ஒரு நிமிடம். எல்லாரும் ஆண்டவரே, எல்லாரும் அப்படி எளிமை, எல்லாரும் எளிமை நின்று நல்ல ஆண்டவரே. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். உங்க
உங்க கையினாலே தேவன் கட்டுவார். உங்க குடும்பத்தை கட்டுவார். உங்க குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டுவார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார். உங்க பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார். அவர் ஊழியத்தை தேவன் கட்டுவார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அவன் கட்டப்படுவதற்கு, அவனை கொண்டு தேவன் கட்டுவதற்கு அவனோடு கூட கர்த்தர் இருந்தான். அவன் வர வர பெரியவனாய் மாறினான். அவன் சேமிப்பு கிடங்குகளை கட்டினான். அவன் கோட்டைகளை கட்டினான். நல்ல ஆண்டவரே, உன் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த பூமியில கர்த்தர் உங்களை வர வர பெரியவனாய் மாற்றுவார். பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். எல்லாவற்றிலும் சேமிக்கத்தக்கதாக உங்க பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். வீணான செலவுகள் மாறட்டும். தேவையில்லாத செலவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மெடிக்கல் செலவு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வீணான செலவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தேவையில்லாத செலவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை ஆசீர்வதிக்கிறவர், பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பிரயாசங்களிலே மீதம் எடுக்க, சேமிக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வழியில நடக்க எங்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய காரியத்தை நாங்கள் உற்சாகமாக செய்யணும் ஆண்டவரே. நான் வேதத்தை வாசித்தால் உற்சாகமாய் வாசிக்கணும். நான் கடமைக்காக நான் வாசிக்கவே கூடாது. நான் ஜெபம் பண்ணாலும் உற்சாகமாய் போய் ஜெபம் பண்ணணும். கடமைக்காக ஜெபம் பண்ணணுமேனு ஜெபம் பண்ணக்கூடாது. நான் கடமைக்காக நான் ஆராதிக்க கூடாது. நான் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். நான் உற்சாகமாய் ஆராதனைக்கு கடந்து வரணும். என் இருதயம் உற்சாகம் அடையணும் ஆண்டவரே. ஆண்டவர், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களை விட்டு நாங்கள் அகற்ற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கத்த உதவி செய்யும். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கத்த உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அவர் உங்களை விட்டு போகாதபடிக்கு, அவர் அசிசியான காரியங்களை கண்டு அவர் உங்களை விட்டு போகாதபடிக்கு உங்க பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும். உங்க பாளையம் பரிசுத்தமா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கட்டும். உங்க குடும்பம் பரிசுத்தமா இருக்கட்டும். உங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கட்டும். அவர் உங்களை விட்டு போகாதபடிக்கு அசிசியான காரியத்தை கண்டு, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை கண்டு அவர் உங்களை விட்டு போகாதபடிக்கு உங்க பாளையம் சுத்தமா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும். அவர் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நமக்குள்ளே உலாவுகிற தேவன். நான் அவர்களுக்குள்ளே உலாவேன். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர் உலாவுகிற கர்த்தர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். உங்க குடும்பத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். உங்க நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. யோசபாத்தோடு கூட இருந்த கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து நீர் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. யோசபாத்தை போல ஆண்டவரே, வர வர விருத்தியடைய பெரியவர்களாய் மாற்றுவீராக. வளரட்டும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வளர்வர்களாக. பிள்ளைகள் வாழ்க்கை உயரட்டும், வளரட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை வளர்ச்சி அடையட்டும். குடும்பம் வளர்ச்சி அடையட்டும். குடும்பம் பெருகட்டும் ஆண்டவரே, விருத்தி அடையட்டும். பொருளாதாரம் விருத்தி அடையட்டும். என் ஆண்டவர் தடைகளை மாற்றுங்க. ஆண்டவர் தடைகளை மாற்றுங்க.
வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல மாறட்டும். நீமாலாபா சங்கர தி கபாலாபா ரமலாபா சங்கர நீமாலாத கபாலாபா. எல்லாரும் கரங்களை வைத்து நல்ல ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய நன்மைகளுக்காக, வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையா இருக்கிற காரியங்களை என் தேவன் மாற்றுவீராக. வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். எங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தடையெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. எல்லா வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவ சமாதான சந்தோஷம் குடும்பத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகள் நடப்பதாக, எதிர்பார்ப்புகள் நடப்பதாக. குடும்பத்தோடு போராடுகிற, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கும். எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளுக்காக ஜெபிக்கும். எல்லா வஞ்சகத்தின் ஆவிகளுக்காக ஜெபிக்கும். பிரிவினைகளை ஏற்படுத்துகிற ஆவிகள், குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். எல்லா கிரியைகளும் செயலிழந்து போவதாக. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புங்க. குடும்பத்தை கட்டுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புங்க. பொருளாதார தேவன் கட்டுங்க ஆண்டவரே. நீ கட்டுகிற தேவன். எங்களை கொண்டு எங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அன்றைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. எங்க பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்புங்க. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ கட்டுகிற தேவன். இடிந்து கிடக்கிறவர்களை தேவன் கட்டுகிற தேவன். நீ கட்டி எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்ததுக்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எங்களை அதிகமா நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக, பரிசுத்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா விதமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி அப்படி நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 10th +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாமுக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், +2 பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆயத்தமா இருக்க 10th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. +1 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அன்ற வேலைக்காய், வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம் அன்ற வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், வருமானத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிங்க. குடும்ப வருமானத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. வீணான செலவு வராதபடி அந்த வருமானத்தை மிச்சம் எடுக்க, சேமிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திங்க. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலையும் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். வியாதிகள், பலவீனங்கள் இன்னைக்கு மாறட்டும். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். இன்னைக்கு நடக்கிற மாலை ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். உங்களுடைய சமூகங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயற்கை எல்லைங்களுக்கு அனுகூலமாய், சாதகமாய் காணப்பட கத்த உதவி செய்யுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. ஊழியத்துடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். மகிமைப்படுங்க. மறுபடியும் வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் மனிதனோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.